ஹலோ மக்களே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா நம்ம கமல் சாருக்கு பதிலாக யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தோம். பார்த்திங்கன்னா ஆக்டர் விஜய் சேதுபதி அவர் தான் வந்திருக்கிறாரு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. பரவாயில்ல, ஓகே. அவருக்கு வெல்கம் பண்ணுறதே வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணார்னா, ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போனார். வீட்டில் போய் ஹாலு, பெட்ரூமு, டைனிங் ஹால், கிச்சன் இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஒரு டைலாக்கும் சொன்னார். இது மாதிரி வெளியில் வந்து பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலும் அது எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் இங்கே வந்து நமக்கு இங்கே வந்து எல்லோரும் ஒன்று தான். அப்படி இல்லாமல் இருந்தால் கூட இந்த வீடு வந்து அவங்கள எல்லாத்தையும் ஒன்றா பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்கும் சொன்னார். அது ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து ஒரு 18 பேர் வந்து ஒவ்வொருத்தராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரோட எய்ம் என்ன, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு அது வந்து ஓகே ஆட்டம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாம் சொன்னார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு எய்ம் தீம் சொன்னாங்க. அப்புறம் வீடு வந்து உள்ளே 2ஆக பிரிச்சிருக்கு. எல்லாருமே உள்ளே வந்தோடனே 2ஆக பிரிச்சிருக்கு. பெண்கள் எந்த பக்கம் போய்க்கிறீங்க, ஆண்கள் எந்த பக்கம் போய்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரூம் அந்த வீட்டை 2ஆக பிரிக்கிறதுலேருந்தே வந்து அவரோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டார். அப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இது சொன்னாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 24 ஹவர்ஸில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து எவிக்ஷன் பண்ணுவோம் அது யாருங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஃபேட்மேன் வந்துட்டு ரவீந்திரன் சார் அவரும் வந்திருந்தார். அவர் இதில் வந்திருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா எல்லாருமே வந்து டிவி ஷோஸில் எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபேஸ் தான். அப்புறம் வந்துட்டு ஒரு சிலவங்க தான் வந்துட்டு நியூவாக வந்திருக்குறாங்க. இதன் மூலமாக அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொருத்தருமே வந்து இவர் உள்ளே போகிறாரு. இவர் தான் ஃபஸ்ட்டாக உள்ளே வந்தது. ரவீந்திரன் சார் தான் உள்ளே வந்தது. இவரும் நல்லா என்டர்டெயின் பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி அடுத்தடுத்து வரவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக தான் இருக்கிறாங்க. போக தான் தெரியும் எப்படி இந்த பிக் பாஸ் சீசன் வந்து போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தடுத்து வந்தவங்களும் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்ன சொல்கிறாங்க, அவங்களோட விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து தீபக் குமார் இவர் வந்து முன்னாடி விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர் தான். அப்புறம் எல்லாம் உள்ளே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வீடு எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த தடவை பிக் பாஸ் வந்துட்டு ஹவுஸே வந்து என்டையர் சேஞ்சாக தான் இருக்குது. அப்புறம் பிக் பாஸோட வாய்ஸ் வந்து கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. எப்படா கேட்போன்ட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து பேர் சொல்லி வெல்கம் பண்ணார். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த சீசனில் வந்து என்ன நடக்குது, எப்படி போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் வந்து எக்ஸைட்டடாக தான் இருக்கும். கண்டஸ்டன்ட் நல்லா டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து போட்டியுமே வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் போல் தெரியுது. ஃபஸ்ட் டேவே வந்து ரொம்பவே டஃப்